ஹலோ காய்ஸ், நிறைய பேர் கேட்ட விஷயம் நீங்கள் எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க, எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க யூடியூப்பில். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து விஎன் ஆப் தான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னே விஎல்எல்ஓ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படி பண்ணலான்ட்டு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. உங்கள்கிட்ட விஎன் ஆப் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து நியூ ப்ராஜெக்ட் இல்லைனா ப்ளஸ் சிம்பிள் காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பாப்பாவோட வீடியோ தான் எடிட் பண்ணி காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட விஎன் ஆப் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததும் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாப்பா வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட் மெயின். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சாங்ஸோ இல்லை லேயர் வீடியோஸு 2-3 லேயர் வீடியோஸ் கூட ஆட் பண்ணுவோம்ல, அதுதான். இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர். இது வந்து டைரெக்டாக யூடியூப் ஷார்ட்ஸில் தான் நான் போயிட்டு ஃபில்டர் பண்ணிப்பேன் வேணும்னா. இதில் வேணால் உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ட்ரிம் பண்ணுறது. வீடியோ வந்து முன்னாடி பேக்கு உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தீம்னே சொல்லுவேன். ஏன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். நான் ஒன்றுனா ப்ரெஸ் பண்ணி காட்டுற பாருங்கள் அந்த எஃபெக்ட் எப்படி வரும்ன்ட்டு. இது அப்படியே ஆள் கொடுத்திங்கன்னா கீழே டிக் சிம்பிள் இருக்குங்களா, டிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆள் கொடுத்திங்கன்னா எல்லா கிளிப்ஸுக்குமே வந்துடும். வேண்டான்னா ஒரு இதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒவ்வொரு கிளிப்ஸுக்குமே நீங்கள் எஃபெக்ட் தனியாக இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டு, அதாவது சிசர் மாதிரி சிம்பிள் இருக்குங்க, அதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை நிறைய கிளிப்ஸாகவும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணான்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய இடத்துல நீங்கள் அன்வான்ட் டாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். டெலிட் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கீழே வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளினீங்களாவே டெலிட் ஆகிடும். அப்படி இல்லைனா டெலிட் ஆப்ஷனில் கூட நீங்கள் அதுக்கு நேராக டச் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிங்கன்னா போயிடும். இல்லை தெரியாமல் டெலிட் ஆகிடுச்சு, எனக்கு அது வேணும்னா மேலே காட்டுற பார்த்தீங்கன்னா அன்டூ சிம்பிள், அதை இது பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிட் ஆனது கூட சேர்ந்துக்கும். நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு இது பண்ணிங்களோ அந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ மோஷன் ஸ்பீடு பண்ணுறது தான். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிளும் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஆப்லேயே செட்டிங்கில் ஒரு 5 கொடுத்துருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டாட்ஸ் எல்லாம் மேலே எடுத்திங்கன்னா ஸ்பீடு, கீழே அப்படியே இது பண்ணிங்கன்னா ஸ்லோ மோஷன். உங்களுக்கு எப்படி வேணுமோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லுவேன். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு சவுண்டு தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ரெடியூஸும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனா ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அந்த ஆப்ஷன் தான் இது. டிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இல்லை எதுவும் வேண்டான்னா நீங்கள் நன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஸ்பேடு, ஸ்ப்ளிட்டு, அதுமாரி ரொட்டேஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். உங்கள் வேணும்னா ஃபேடை வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லை அவுட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலை இது வரைக்குமே. இதுக்கப்புறம் வந்து நான் மேலே பார்த்தோம், இதே மாதிரி தான் வந்து மேலே ஒரிஜினல்னு காட்டும், அது உங்களுக்கு காட்டுறேங்க பின்னாடி. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ இது பண்ணிக்கலாம். நீங்கள் லேயர் வீடியோ ஆட் பண்ணுவீங்க இல்லையா, 1, 2, 3 வீடியோ அந்த மாதிரி, அப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து ஒரிஜினல் இருக்கும். ஒரிஜினல் எடுத்துகிட்டு நீங்கள் டிக்டாக் சிம்பிள் கூட வச்சுட்டு, இல்லை 9.16 இல்லை 6.19 இந்த மாதிரி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ஷார்ட்ஸாக போடுறீங்களோ, லாங் வீடியோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். இல்லை லேயர் வீடியோவுக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபைனலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் தான். நான் கிளிக் பண்ணுறேன், அது அப்படியே ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்கில் வந்து எந்த கலர் ஆட் ஆகுது, எப்படி இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் அவங்களே இது பண்ணி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இமேஜுக்கும் பண்ணலாம், வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது ரியாக்ஷன் வீடியோ போடுவாங்க, அதுக்கு வந்து நிறைய பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அது பார்க்க நல்லாயிருக்கும். பட் நான் ஷார்ட்ஸ்க்கு வீடியோக்கோ இது பண்ணியிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஜூம் அவுட் அந்த மாதிரி. பாப்பா ஓடும்போது ஒரு மாதிரி இது தெரியும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோ, இல்லைனா நன் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுனால எல்லாத்தையும் நான் காட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் டல்லாக வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைட்டாக வர மாதிரி வீடியோலாம் கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் தான் அது.
பேசிக்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம பேசிக் எடிட்டிங் வந்து 1, 2 சொல்லியிருப்போம் பார்த்தியா, எப்படி கட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, எஃபெக்ட்டு, இதெல்லாம் இருந்தாவே பேசிக்ஸ் கரெக்டாக இருக்கும். இது வந்து மியூசிக். இப்போது நீங்கள் ஏதாச்சும் சினிமா டைலாக் வந்து இதில் ஆட் பண்ணுறீங்க, ஃபன்னி டைலாக்ஸ்னால் அது அந்த வீடியோ வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, வீடியோ வேண்டாம் எனக்கு சவுண்டு மட்டும் வேண்டும் பாப்பா பேசும்போதோ இல்லை நீங்கள் பேசும்போதுன்னா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சவுண்டு மியூசிக் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன், யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னும் போது. ஆட்டோ கேப்ஷன்ஸ்னால் இது வந்து இங்கிலீஷ் வீடியோ எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய தேவைப்படும். பட் எனக்கு யூஸ் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் நீங்கள் மறைக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மறைச்சிக்கலாம். 4 இதாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டணும், ஜூம், பாப்பா என்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நான் காட்டியிருப்பேன், அந்த மாதிரி கூட வச்சு இது பண்ணிக்கலாம். 4 இதில் இருக்குது, சர்க்கிளில் இருக்குது, ட்ரையாங்கிள், எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷன் தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அப்படி ஸ்டாச்சோ மாதிரி ஆகிடும். இதை வந்து நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்கன்னா இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பேசிக்காக எடிட்டிங் தெரிஞ்சிருந்தால் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும். இதுக்கு மேலேயும் இருக்குது, நிறைய எஃபெக்ட்லாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு லேயர் வீடியோ எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம். மேலே ஒரு வீடியோ, கீழே ஒரு வீடியோ. அதுக்கு வந்து நான் சிம்பிள் காட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ், ஸ்டிக்கர்ஸு, எலமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஆல்பம் போய்டும். வீடியோ ஃபோட்டோ எதுனாலும் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே வைக்கணுமா கீழே வைக்கணும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்க வீடியோ வந்துட்டு நீங்கள் ஷார்ட் லெவலில் வைக்கணுமா, இல்லாட்டி லாங் வீடியோ மாதிரி 6:19 இதில் வைக்கணுமா, இன்னும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை குட்டி பாக்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், சர்க்கிள் மாதிரியும் வச்சுக்கலாம். எல்லாம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து தெரியும். நீங்கள் அதை பேஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. இதுலேயே வந்து ரைட்டிங்கும் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு வீடியோவும் ஆட் பண்ணணும், ஃபோட்டோ ஆட் பண்ணாலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஆப்ஷன். நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோ ஸ்லிம்பை கிளிக் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். இதில் வந்து எழுதுறது எப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அந்த கிங்டம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டிங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ண தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரீயாகவே நிறைய இருக்குது உங்களுக்கு, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைட்டில்னு கொடுத்துருப்பாங்க, ஹெட்டிங்கிட்டு அதில் கிளிக் பண்ணி எடிட்டுன்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து க்யூட் கேர்ள் பேபின்னு டைப் பண்ணுறேன். என்ன எமோஜி உங்களுக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் கிளிக் பண்ணுற பாருங்கள், அங்கே தெரியும். இதுக்கு வந்து ஹீரோ மார்க் கொடுக்கல, டெக்ஸ்ட்டோட என்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே மாறும். அப்புறம் டெக்ஸ்ட்டோட கலரு உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதிலே நிறைய கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்களாக ஒன் கலர் சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதுதாங்க பேசிக் லெவல் எடிட்டிங்ஸ். இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரீயாகவே இருக்குது. இந்த ஆப்லேயும் இருக்குது, VLLO ஆப்லேயும் இருக்குது, கினி மாஸ்டர்லேயும் இருக்குது, இன்ஷாட்டில் இருக்குது. அது வந்து நான் இன்ஸ்டாலே பண்ணது கிடையாது. இந்த 2 ஆப் தான் மெயினாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய கிளிப்ஸ் பண்ணோம் பார்த்தியா, அங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அங்கே டச் பண்ணிங்கன்னா அது மோஷன்ஸ் எல்லாம் வரும். நிறைய அனிமேஷன்ஸ் நான் ஒன்றா பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி. என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்பேன் நிறைய ஷார்ட்ஸு. இதுலேயே சாங்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ஃபைனலாக காட்டியிருப்பேன். மேலே மியூசிக் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாங்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வரும். ஷஃபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ஒரு வீடியோவை எத்தனை கிளிப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு அனிமேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷஃபிள் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக மியூசிக் வந்து ரெக்கார்ட் பண்ணதுனா இதில் வந்துட்டு ரெக்கார்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சுட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதை ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ மியூசிக்ஸ் வந்து அதிலே இருக்கும், பட் நீங்கள் செலக்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காப்பிரைட் ஃப்ரீ வேணும் அப்படின்னா யூடியூப் லைப்ரரியில் போய்ட்டு நீங்கள் மியூசிக்ஸ் ஒரு ரெண்டமாக கொடுத்துருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வரைக்கும் மியூசிக் எதுவுமே இந்த ஆப்லேருந்து யூஸ் பண்ணதில்லை, யூடியூப் லைப்ரரிலையும் யூஸ் பண்ணதில்லை. நான் யூடியூப்லேயே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இது பண்ணிப்பேன், இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்பேன். 3 செகண்ட்ஸ் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு வேண்டானாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம்.
இல்லை ஓகேனாலும் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இன்னொரு டைம் வாய்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் எத்தனை டைம்னாலும் வாய்ஸ் ஓவர் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஃபைனலாக மெயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டிங்கன்னா குவாலிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ஃபிக்ஸ்ட் குவாலிட்டியில் தான் இருக்குது. இந்த பேசிக் எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தெரியுன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ. 99% ஆகிற வரையும் நீங்கள் வந்து வீணப்போ க்ளோஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸில் ஆகிடும், 1 மினிட்லேயே ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.